குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சங்கடம் இல்லாமல் கேட்கணும், அவர் எனக்கு சங்கடம் இல்லாமல் சொல்லணும். நான் எப்படி கேட்கணும்? அவர்கிட்ட சங்கடம் இல்லாமல் கேட்கணும். அவரு எனக்கு, நீங்கள் அந்த புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா சிவாகமத்தில் ஒரு வரி வரும், தாய் தன் மணாளனோடு கூடியதை தன் மகளுக்கு கூறுவது எங்கனே அப்படின்னு போட்டிருப்பார். ஒரு பாட்டில் அந்த வரி வரும். ஒரு அம்மா தன் கணவனோடு கூடியதை மகளுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இறை அனுபவம்னு அவர் சொல்கிறார். அங்கே தான் அவர் குரு இல்லை. ஆனால் குரு அப்படி இல்லை. குரு என்ன பண்ண மாட்டார் எதுக்குமே. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. குருக்கிட்ட எதுவுமே இல்லையா? அவருக்கு அது மேலே அக்கறையும் இல்லை. அவர் உறவு பாராட்டல, உன்னை ஆம்பளை பொம்பளைன்னு பார்க்கல, நீ என்னை கீழே மேலேன்னு பார்க்கல. உன் கேள்வி மட்டும்தான் அவருக்கு வேணும், உனக்கு பதில் மட்டும்தான் அவர் தரணும். உன் பதில் எதனா தப்பாக இருந்தானா உன்னுடைய பதில் தப்பு, உன் பார்வை தப்பு, நீ பார்த்துக்கிறது தப்பு, நீ புரிஞ்சுக்கிறது தப்பு, நீ புரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு. இன்னும் தப்பு சொல்கிறது ஒரு குருவோட வேலை. ஆமாம், தப்பு சொல்கிறதும் குருவோட வேலை தான். திருத்துறது தான். அங்கே போனால் என்ன பண்ணுவாங்க? அங்கே அட்ரஸ் செஞ்சுரு எப்படி இருக்கணும்? எப்படி ஒன்றும் இருக்கலாம். மாடு மேய்க்கிறவா இருக்கக்கூடாதா? டிராஃபிக் போலீஸாக இருக்கக்கூடாதா? வழிபோக்கராக இருக்கக்கூடாதா? அந்த ஊரில் வாழ்கிற மட்டமான ஜாதியில் வந்துருக்கக்கூடாதா? உனக்கு என்ன தேவை? அட்ரஸ் தேவை. ஆள் இப்படி இருக்கணும், அவன் தான் பதில் சொல்லணுன்ற.